அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படி, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாய் இந்த நாளையும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார். உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அருமையான உம்முடைய மக்களை தொடுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கென்று வாழ கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன் ஆமேன். கருணைதே காயங்களில் காணுதே கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. அன்னையினோ அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற ரத்தமே அவர் வீழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம்
89ஆம் சங்கீதம். இருபத்தி 4வது வசனம் வரைக்கும் முறையாக வாசிக்கலாம். 89ஆம் சங்கீதம் 1 to 24 முடிய. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து தம்முடைய சமூகத்தில் வரும்படி நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் நாம் வந்திருப்பது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை. அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் வந்து அமரவும், அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பே கடந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல வழி அருகே கடந்தோம், விசாரிப்பாரற்று கடந்தோம், சுத்திகரிக்கப்படாமல் கடந்தோம், நம்முடைய இரத்தத்தில் கடந்தோம். கர்த்தர் நம்மை பார்த்து மனதுருகி நம்மை அவர் எடுத்து பிழைத்திரு என்று ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்மை அவர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தந்திருக்கிற எல்லா மேன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது நம்முடைய தகுதி ஒன்றுமில்லை, நம்முடைய பரிசுத்தம் ஒன்றுமில்லை, நம்முடைய நீதி ஒன்றுமில்லை, அவருடைய கிருபை மட்டுமே நம்மை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்திருக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மை நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின உன்னதமான ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய தயவு நம்ம எல்லார் மேலும் இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிற தேவர். நம்முடைய பலன் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இந்த நாளிலே நாம் தியானித்தது போல நம்மையும் தெரிந்தெடுத்து நம்மையும் பலப்படுத்தி தமக்கு சாட்சிகளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்கிறவர். பவுலப்போசன் சொல்லுகிறது போல, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பார், அவர் நன்மையானதை தருவார், அவர் மேன்மையை தருவார், அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, என்னை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா உள்ள குமுறல்களும் அவருக்கு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்புகள் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர்கள் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராதபடி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாது இருக்கிற ஒரு பரிசுத்தமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெரும்படிக்கு அவருடைய கிருபாசனத்தண்டை நெருங்கி வருவோம் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய கிருபாசனத்தை நெருங்கி வருகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபாசனத்தை நெருங்கி வருகிறோம்ப்பா. ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. கிருபை கிருபையே, தேவ கிருபையே, என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே,
கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னை மழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தி நிறுத்தினீரே. தகுதி இல்லாத என்னை மழைத்தீரே, ஊழியத்திலே என்னை உயர்த்தினதே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்கச் செய்ததே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்கச் செய்ததே. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபையே. அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபைப்பா என்னை வாழ வைப்பது உம்முடைய கிருபை. அல்லேலூயா. கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் மாறும் இவ்வுலகில் கிருபை மாறவில்லை. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. சொல்லுங்க, கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே என்னை வாழ வைத்ததும் தேவ கிருபையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை எங்களை வாழ வைக்கிற கிருபைப்பா. ஹல்லேலூயா. தோற்று போன இடத்துல எங்களை தூக்கி நிறுத்தின கிருபை, ஜெயத்தை தந்த கிருபை, சோர்ந்திடாமல் எங்களை நிற்கச் செய்த அந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன்.
ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே தொடர்ச்சியாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே 27 நாட்கள் நாம் இந்த லெந்து நாட்களை கடந்து 28வது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் சிந்திக்கும் போது ஒரு ஆண்டவருடைய அழைப்பை குறித்து நாம் பார்த்தோம். அது 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராகில் ஒருத்தர் வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிற இன்னொரு அழைப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் நாம் கடந்த வெள்ளிக்கிழமையும் சிந்தித்தோம். அது என்ன அழைப்பு அப்படின்னா, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் சுதந்தரிக்க போகிற ஆசீர்வாதத்திற்காக நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த பேதுரு சொல்லித் தருகிறார். அதிலே முதலாவதாக நாம் கடந்த வெள்ளிக்கிழமை சிந்தித்தோம். அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறது. அந்த ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். 2வது ஒரு காரியம் இங்கே வேதம் சொல்லுகிறது, அதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லு. கம்பேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, மனதுருக்கம், இரக்கம், பரிதாபம் கொள்ளுதல், மனித நேயம் உள்ளவர்களாக, நல் எண்ணம் கொண்டவர்களாக வாழணுமா. இதுதான் இந்த கம்பேஷன் அல்லது இரக்கமுள்ள என்ற அந்த வார்த்தைக்கு தமிழ்ல இந்த அர்த்தங்கள் எல்லாம். பரிதாபம் கொள்ளுகிறவர்கள், மனித நேயம் மிக்கவர்கள், மற்றவர்களை கருத்திலே கொள்ளுகிறவர்கள், நல் எண்ணம் கொண்டவர்களாக வாழுகிறவர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை நாம் பார்க்க முடியல. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஒரு பாலத்திலிருந்து தண்ணீரில் விழுந்து விட்டது. அந்த தண்ணீரில் விழுந்து கிடக்கிற அந்த ட்ரெயினில் காப்பாற்றுவதற்காக போனவர்களில் பாதி பேர் என்ன பண்ணாங்களாம், காப்பாற்றுறதுக்கு பதிலாக கொஞ்ச நஞ்சம் உயிரோடு இருந்தவங்களையும் கொலை பண்ணிட்டு அவங்க கழுத்தில் காதில் இருந்த நகைகளை திருடிட்டு போயிட்டாங்க. அதை எப்படியோ அந்த மீட்பு குழுவினர் கண்டுபிடித்து அந்த 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 குறிப்பிட்ட நபர்களை எல்லாம் தேடி பிடிச்சாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை காப்பாற்றுவதற்கு பதிலாக அவர்களை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அவர்களுடைய நகைகளை திருடிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனித நேயம் எங்க இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த காலத்துல அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அன்பு தணிந்து போகுதுன்னா இருக்கிறதுலே சிறந்த அன்பு என்று தாயினுடைய அன்பை சொல்றாங்க. ஆனா அந்த அன்பு கூட இன்னைக்கு பல நேரங்கள்ல தணிந்து போன ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழுகிற நமக்கு
ஆண்டுடைய வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரக்கம் என்கிற இந்த வார்த்தைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்றாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த இரக்க குணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் இரக்கம் காண்பிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கும் இரக்கம் காண்பிக்கப்படும். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லும் பொழுது அங்கே சொல்றாரு, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலியை அல்ல கீழ்ப்படிதலை விரும்புகிற கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். சரி, அது என்ன இரக்கம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இரக்கத்திற்கு ஒரு உதாரணத்தை இயேசுவே நமக்கு கற்றுத்தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான் என்று சொல்லுகிறது. நம்ம நிறைய நேரங்களில் கேட்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க, எருசலேம் என்கிற கர்த்தருடைய வீட்டை விட்டுட்டு, ஆலயம் இருக்கிற இடத்தை விட்டுட்டு எரிகோ என்கிற சாபமான இடத்திற்கு ஒரு மனிதன் போனான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் எங்க இருந்தாங்களாம்? எரிகோவில் இருந்தாங்களாம். அவங்க எப்போது அங்கிருந்து இங்க வருவாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க. ஆனா இந்த எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் இடைப்பட்ட இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பயங்கரமான மலைகள் நிறைந்த பகுதி. ஆகவே எங்கெல்லாம் திருடுறாங்களோ கொள்ளை அடிக்கிறானோ எல்லாம் எங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா இந்த மலைகள்ல தங்கி இருப்பாங்க. ஆகவே இவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த வழியில போகிறவர்கள் கூட யாராவது தனியா போனாங்கன்னா அவங்கள அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மனுஷன் இந்த எருசலேமிலிருந்து புறப்பட்ட மனிதன் என்ன பண்றான், எரிகோவுக்கு போகிற வழியில கள்ளர் கையில அகப்பட்டு கொண்டான். அவங்க என்ன பண்ணாங்களா, 30வது வசனம் சொல்லுகிறது, அவனை காயப்படுத்தி வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக அவனை விட்டு போனார்கள். இப்போ இந்த சம்பவத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அங்க சொல்றாரு, அங்கே ஒரு ஆசாரியன் வருகிறான். முதல்ல தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியர்கள் அந்த ஒருவேளை இந்த மனுஷன் செத்து போயிருந்தான்னா அவனை தொடக்கூடாது, அவனிடத்துல வரக்கூடாது. ஆகவே அவர் என்ன பண்றாரு, விலகி போயிட்டார். இன்னொரு லேவியன் வர்றான், அவனோ ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவனா இருந்திருக்கலாம். ஆகவே அவனும் என்ன நினைச்சிருப்பான், இந்த மனுஷனை தொட்டா நாம் தீட்டுப்பட்டு விடுவோம் அப்படின்னு அவனும் தள்ளி போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த வழியாக சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அவன் என்ன செய்தானாம், மனதுருகினான், இறங்கினான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த 2 பேரிடத்திலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவர்கள் தங்களுடைய கடமைகளை நினைத்து இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த சமாரியன் என்ன பண்றான், இந்த மனிதனை பார்த்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்லா கவனிங்க, அவன் தன்னுடைய வேலையை விட்டுட்டான், தான் எந்த நோக்கத்துக்காக போனோமோ அதை விட்டுட்டான். இந்த மனிதனை பார்த்தது இவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்டு பண்றார். ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி என்ன பண்றான், தன்னுடைய சுய வாகனத்திலே அவனை ஏற்றினான். அவன் கழுதையில் வந்திருப்பான், அது மேலே ஏற்றி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பராமரித்த அந்த இரவு அவன் கூட இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மறுநாள் எழுந்து அவன் என்ன பண்றான், புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால்
நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்று அவனுக்கு சொல்லிவிட்டு போகிறார். இப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த சம்பவத்தை சொல்லிட்டு தன்னிடத்துல வந்து விசாரித்த அந்த வாலிபன் இடத்துல அவர் கேட்கிறாரு, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் என்று கேட்கிறார். அப்போ அந்த 37வது வசனத்துல சொல்றான் பாருங்க, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இது போல அடிபட்டு நொந்து குற்றுயிராய் கிடக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. நம்ம வெளியே தான் பார்க்குறோம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு கவலை மறந்துடும், அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, அவங்க உள்ளத்துக்கு உள்ள அவ்வளவு வேதனைகளை வச்சிருப்பாங்க. காயம் கட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, அவர்களை பராமரிக்க ஆட்கள் இல்லை, அவர்களுக்கு அன்பு செலுத்த ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவன், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பிக்க வேணும். நம்முடையதை, என்னுடையதை உனக்கு நான் கொடுக்கிறேன். இதை வந்து வித்தியாசமா சொல்லுவாங்க. என்னன்னா, கள்ளர்கள் அவங்க என்ன பண்ணாங்களா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆசாரியன் வந்தான், அவன் என்ன சொன்னான்னா, என்னுடையது அப்படின்னு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. ஆனா இந்த சமாரியன் வந்தான், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டானா. இன்னைக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் நம்மிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மற்றவரிடத்துல இரக்கம் காண்பிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இல்ல. இன்னைக்கு அது மிக முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம இந்த சமுதாயமானது எல்லா இடங்களிலும் அன்பை தேடி கொண்டிருக்கும் போது, உண்மையான அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்ற அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய 8வது வசனத்துடைய அடுத்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களானால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க, சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருங்கள். சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சகோதர சிநேகம் என்ற அந்த வார்த்தையை நீங்க பார்த்து, சகோதரர்கள் அப்படின்னா அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மக்கள். சகோதரர்கள் அப்படின்னா ஏதோ போன வந்தவன்லாம் சகோதரன் அல்ல. யாரு சகோதரன் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரத்த சம்பந்தமான உறவு கொண்டவர்களை தான் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த வேதம் பயன்படுத்துகிற வார்த்தை அதுதான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனை எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. லவ் ஆஸ் பிரதரன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த அன்பை குறித்து பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பேதுரு பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க. நம்ம அந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்க வேண்டுமா? மாயமற்ற சகோதர சிநேகம். அல்லேலூயா. நேர்ல பார்க்கும்போது அப்படியே உருகுவாங்க, ஆனா பின்னால போனா அவ்வளவும் குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். முன்னால பார்க்கும்போது உங்களை தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. ஆனா கொஞ்சம் போனதும் இந்த மூஞ்ச யாரு பார்க்கறது, இதை ஏன் நான் நினைக்கணும் இல்ல சொல்றாங்க. இவன்லாம் உருப்பட மாட்டாங்க பின்னால சொல்லுவாங்க. ஆனா நேர்ல பார்த்தா 100 ஆயுசுங்க உங்களுக்கு அப்படின்வான். இப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி தெரிந்தெடுத்த அல்லது அழைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? மாயமற்ற அன்பு, வேஷமில்லாத அன்பு. அல்லேலூயா. என்ன அன்பு? வேஷம் போடுற அன்பு இல்லை. இன்னைக்கு வேஷம் போடுற அன்பை கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்துல வந்தாரே, அவர் அன்பாகவே வந்தார். அல்லேலூயா. அவர் அன்பாகவே வந்தார். அவரிடத்துல மாயம் இல்லை. அந்த அன்பு முழுமையாய் நம்மிடத்துல வெளிப்பட்டது. கல்வாரி சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீங்களும் நானும் கர்த்தருக்கு எப்போது நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அந்த சிலுவை உங்களுக்கு எனக்கும் காண்பிக்கிற ஒரு பெரிய அடையாளம் தெரியுமா? இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தேன். அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த பேதுரு சொல்றாரு, உங்கள் சிநேகம் மாயமற்றதாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. மாயமற்ற சகோதர சிநேகம் யார்கிட்ட இருந்து வரும் தெரியுமா? எந்த மனுஷன் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆத்துமாவை பரிசுத்தம் பண்ணி கொண்டானோ அந்த மனுஷனிடத்திலிருந்து தான் சுத்த அத மாயமற்ற சகோதர சிநேகம் வெளிப்படும். அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, எந்த மனுஷன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, எந்த மனிதன் தன் இருதயத்தை சுத்தமாக்கி கொண்டானோ, ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டானோ, அந்த மனுஷனிடத்திலிருந்து வெளிப்படுகிற சகோதர சிநேகம் எப்படிப்பட்ட தெரியுமா? சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேணும். எனக்கு அருமையான தேவஜனமே, சும்மா வாயில சொல்ற அன்பு அல்ல, சுத்தமான அன்பு, அக்மார்க் அன்பு எத்தனை பேருக்கு இருக்குது? இல்ல, நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 100-200 கிடைக்கும்னு வச்சுங்களேன், அவ்வளோ நேசிப்பான். ஒருத்தன் இங்கே இருக்கிறான், ரோட்டில் போகும்போது வரும்போது என்னை பார்த்தா அப்படி திரும்பின்னு போயிடுவான். என்னைக்காவது அவருக்கு காசு வேணும்னு வச்சுங்களேன், ஏன்னா உன்னை தானே பார்க்கலான்னு வந்தேன், என்னை எதுக்கடா தேடி வந்தேன், ஒரு 100 ரூபா கொடுண்ணா, நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் சொல்லுவேன், உனக்கு தரவே மாட்டேன், நீ குடிக்கார, நீ குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்ப, பாஸ்டர்கிட்ட இருந்து வாங்கி குடிக்கிற ஒரே ஆள் நீ தாண்டான்னுவேன். அண்ணா சத்தியமாக சொல்கிறேன்னா உங்ககிட்ட வாங்கி நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேண்ணா, நீ வேணா கொடுத்து பாருண்ணா. அதோட அன்பு போயிடும். அண்ணாவும் கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. திரும்ப எப்போ 100 ரூபா தேவைப்படுதோ அப்போ தான் அண்ணா அப்படின்னு வருவார். அப்போது எதுக்கு சொல்கிறேன்? ஆதாயம் இருந்தால் அன்பு செலுத்துகிறவர்கள். ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அன்பு செலுத்துவாங்க, இல்லையா அமைதியாக கடமை போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர். சரி, இப்போ இந்த அன்பை பற்றி யோவான் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் இந்த சகோதர சிநேகத்தை குறித்து ரொம்ப ஆழமான காரியங்களை அவர் சொல்றார். யோவானின் புஸ்தகம் 1 யோவானின் புஸ்தகத்தை எடுத்து வச்சுங்க. அந்த சகோதரனை நேசிக்காம பகைச்சா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இல்ல, வேதம் சொல்லு. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அவன் முதல்ல நான் உண்மையா என் சகோதரத்துல அன்பு கூறாவிட்டால், நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? ஒளியிலே இருக்கிறேன், ஆண்டவருடைய ஒளியிலே நடக்கிறேன், அவருடைய ஒளியிலே வாழுகிறேன். ஆனா பைபிள் சொல்லுது நீ ஒளியிலே இல்லை, இன்னும் இருளிலே இருக்கிறாய். அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நல்ல பைபிள் படிக்கிறேன், நான் நல்ல சர்ச்சுக்கு போறேன், அங்க எல்லா இதுலயும் நான் கலந்துக்கிறேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எல்லாம் பண்ணாலும் நீ எங்க இருக்கிற தெரியுமா? இருள்ல இருக்கிற. காரணம் நீ உன் சகோதரனை பகைக்கிறாய். 2வது சொல்லுது 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசி பாருங்க. அங்க யோவான் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, நம்ம மரணத்திலிருந்து மீண்டு ஜீவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்றோம். ஆனா சகோதரனை பகைக்கிறவனா இருக்கிறவன் எங்க இருக்கிறான்? இன்னும் அதுல அந்த மரணத்திலே
நிலை கொண்டிருக்கிறான். வெளியே வரல, மரணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, நான் இன்னும் இருளிலே இருக்கிறேனா, நான் இன்னும் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறேனா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, அதே 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும், ஆமா, உங்க மேல என் மேலையும் 420 ஐபிசி செக்ஷன்ல கேஸ் போடணும். என்ன பண்ணியிருக்கிறோம்? இதுல நான் யோசிச்சு பார்த்தேன், யோவான் பாருங்க ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. என்ன தெரியுமா? மனுஷ கொலை பாதகன். மிருகத்தையும் கொலை பண்றான் அல்ல, ஆட்டை மாட்டெல்லாம் வெட்டுறாங்க, அவங்க என்னது? மிருக கொலை பாதகன். ஆனா நம்ம யார் தெரியுமா? யாரு? சகோதரர்களை பகைக்கிறவர்கள் யார் தெரியுமா? மனுஷ கொலை பாதகன். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க எனக்கு தெரியல. நம்ம கூட பிறந்த சகோதரர்களை கொஞ்சம் அப்படி முகத்தை திருப்பிட்டு போனோன்னு வச்சுங்களேன், அவங்க உள்ளத்துக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்கும்ல. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை விசாரிக்காம நம்மளை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு போறாங்க. நம்மளை என்னன்னு கேட்கல, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. எத்தனையோ பேர் இடத்துல பேசும்போது அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். எப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். அதை கூட கேட்கலையே, அவங்க என்னை பார்க்கவே இல்லை, என்னை விசாரிக்கல, எனக்கு உதவி செய்யல, என்னை மறந்துட்டாங்க சொல்றாங்கல்ல. அப்ப அந்த ஆத்மாவை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? கொலை பண்ணியிருக்கிறோம். ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிற்கும் போது கர்த்தர் கேட்பாரு, சகோதரனை சிநேகிச்சிருக்கிறியாப்பா? கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான்? இன்னைக்கு பல நேரங்கள்ல கிறிஸ்தவங்க மாய்மாலமான ஒரு பக்தியை தரித்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னுவான். ஆனா என்ன இருக்கா தெரியுமா? பக்கத்துல இருக்கிற சகோதரனை நேசிக்க தெரியாது. அவங்கள பகைப்பாங்க, அவங்கள எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு தீங்கு செய்வாங்க அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சகோதரனை மாயமற்ற அன்போடு நீ சிநேகிக்க வேண்டும், சுத்த இருதயத்தோடு நீ சிநேகிக்க வேண்டும். செய்யலைன்னா நீ இன்னும் இருளில இருக்கிறாய், இன்னும் மரணத்தில நிலை கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ கொலைகாரனா இருக்கிற. சரிங்களா? ஆபேலுக்கும் காயினுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப ஆண்டவருடைய சாபம் நிச்சயமா வரும். சகோதரர்களை பகைக்காதீங்க. கூட ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த ஒரு உறவை நம்ம வெறுத்தோம்னா, நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்தால் ஆண்டவருக்கு முன்னால நான் நியாய தீர்ப்பில் நிற்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? யோவானே சொல்லித்தரார் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் குறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது நம்ம கடனாளிகள். எதுக்கு கடனாளிகள்? சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். என்னைக்கா இருந்தாலும் கடனை அடைக்கணும் இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் கடனை அடைக்கணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். என்ன செல்வம்? ஆமாம். அப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், வாங்கின அன்பை திருப்பி கொடுக்கணும். சகோதரர்கள் நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம கிறிஸ்துவ ஐக்கியத்தில் உடன்பிறப்புகள்னு சொல்கிறோம்ல, இந்த உடன்பிறப்புகளுக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லி தருது முதல்ல. ரெண்டாவது என்ன சொல்லுது பாருங்க, 17வது வசனத்தை பாருங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கவில்லை. நிலை கொள்ளுகிறது எப்படி? ரெண்டாவது யோவான் சொல்லித்தராரு, உன் சகோதரனுக்கு உதவி செய். அவன் தேவையில் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள். அப்போ என்னால முடியும், இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு என்னால முடியும். அவங்களுக்கு தேவை இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் போனால் என்கிட்ட ஆண்டவருடைய அன்பு நிலை கொள்ளாது. இதை வேதம் தெளிவா சொல்லுது.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வார்த்தையை யோவான் சொல்றாரு. எப்படி இருக்கணும் அப்படின்னா 18வது வசனத்துல சொல்றாரு, என் பிள்ளைகளே. இந்த யோவான் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் எப்படி கூப்பிடுறாரு பாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நல்ல இதை படிக்கும்போது, முதல் முறை படிக்கும்போது தப்பா படிச்சிட்டேன். வசனத்தினாலும் நாவினாலும், அப்புறம் அதை தொடர்ந்து எப்படி படிச்சேன்னா, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். என்னடா இது 4 வார்த்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் உட்கார்ந்து படிக்கும்போது தான் தெரியுது, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நம்ம ஆளுங்க வசனம் பேச சொன்னா இன்னும் அருமையா பேசுவாங்க. உன்னை தவிர எனக்கு வேற யாரு இருக்கிறாங்க? உன்கிட்ட அன்பு செலுத்தாம நான் வேற யாருக்கிட்ட செலுத்துறேன்? உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு நான் கொடுக்க போறேன்? எவ்வளவு பேர் ஒன்னா மாதிரி விட்டுருவாங்க தெரியுங்களா? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது. யாவும் அன்பு சும்மா வசனம் பேசிட்டு இருக்காத. ஆண்டவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சா, அதே மாதிரி நான் உனக்கு செய்வேன், நான் உன்னை விட்டுட்டு வேற யாருக்கு செய்ய போறேன், நீதான் எனக்கு, நீதான் முக்கியம், சகோதரனை தவிர வேற யார் இருக்கிறாங்க, அப்படியா இப்படியான்னு வசனம் பேப்பர் கணக்கில் பேசிட்டு செயல்ல இல்லாமல் போகக்கூடாது. பைபிள் சொல்லுது, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. நம்ம அன்பை எப்படி செய்யணும் தெரியுமா? கிரியையில வெளிப்படுத்தணும். உண்மையாய் அன்பு கூற வேணும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சகோதர சிநேகத்தில் நம்ம வளர்ந்துட்டோம்னா, பைபிள் சொல்லுது, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இந்த நாளில் 2 காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, இரக்கம் உள்ளவங்களா இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது, சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருங்கள். அந்த சகோதர சிநேகமும் எப்படி இருக்கணும்? சுத்த இருதயத்திலிருந்து வரணும். உண்மையாய் அன்பு கூற வேணும். உண்மையாய் அன்பு கூறல அப்படின்னா நாம் இன்னும் பாவத்தில் இருக்கிறோம், இன்னும் இருளில இருக்கிறோம், மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறோம், நாம் இன்னும் மனுஷ கொலைபாதகர்களாக இருக்கிறோம். அதை விட்டுட்டு அன்பு கூற வேணும். எப்படி அன்பு கூறணும்? மற்ற சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கவும் நான் கடனாளி என்பதை உணர்ந்து, 2வது அவர்களுக்கு உதவி செய்து, 3வது வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும், அப்புறம் என்ன சொல்லுது, உண்மையினாலும் அன்பு கூற வேணும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் இரக்கம் உள்ளவனா வாழணும், நான் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிறவனாய் வாழ எனக்கு கிருபை செய்யும். எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், இரக்கமுள்ளவர்களாயிருங்க. என்னுடையது என்னுடையது என்ற அந்த ஆசாரியனையும் லேவியனையும் போல அல்லாமல், உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று எடுத்துக்கொண்ட அந்த கள்ளர்களை போல இல்லாமல், என்னுடையதையும் உனக்காக நான் கொடுக்கிறேன் என்று இறங்கி உதவி செய்த அந்த சமாரியனை போல ஆண்டவர் சொல்றாரு, நீயும் அடுத்தவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், மனதுருக வேண்டும், அவர்களுக்கு உன்னால் முடிந்ததை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி தருகிறார். 2வது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி தந்தாரு, நீ சகோதர சிநேகம் உள்ளவனாய் இருக்கணும். அந்த சகோதர சிநேகம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். அது எப்பொழுது மாயமற்ற சகோதர சிநேகம் வரும்? சுத்த இருதயத்தோடு நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ அன்பு கூறாமல் போனால், உன் சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாமல் போனால், நீ சொல்லலாம் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் இன்னும் நீ இருளிலே இருக்கிறாய் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நான் சகோதர சிநேகத்திலே நிலைத்தில்லாமல் போனால் நான் மரணத்திலே நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 3வது சொல்லுகிறது, சகோதர சிநேகம் இல்லாதவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லுகிறது.
இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்க்க இறங்கி வருவாரானால், நாம் இருளிலே இருக்கிறவர்களாக, நாம் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறவர்களாக, நாம் மனுஷ கொலைபாதகர்களாக இருப்போமானால் நம்முடைய நிலைமை மிக 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 மோசமானதா இருக்குமே. யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இருக்கணும்? என் சகோதரனுக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் கடனாளியாயிருக்கிறேன். இதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழணும். தேவையில் இருக்கிற என் சகோதரனுக்கு என்னால் முடிந்ததை செய்யும்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கணும். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. செயல்ல வரணும், உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரோன்னு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய், நீ ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாய். அந்த ஆசீர்வாதம் உன்னை தவிர வேற யாருக்கும் இல்லை. ஆண்டவர் நம்மை அந்த ஆசீர்வாதத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடையதே என்றும், கல்லர்களைப் போல உன்னுடையதும் என்னுடையதே என்றும் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கொடுத்த அந்த நல்ல சமாரியனை போல நாங்களும் எங்கள் சகோதரரிடத்தில் இரக்கம் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, பல நேரங்களில் அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற மக்களை நாங்கள் கண்டும் காணாதவர்களாய் போன நேரங்கள் உண்டு. கர்த்தர் கிருபையாக இறங்குங்கப்பா. எங்களுடைய இருதயத்தில் அந்த இரக்க குணத்தை தாரு. அதே போல சகோதர சிநேகத்தை தாரு. எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் பகைக்கிறவர்களாய் அல்ல, எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்கிறவர்களாய் அல்ல, அல்லது மாயமான அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாய் அல்ல, சுத்த இருதயத்தோடு அந்த சகோதரத்திலே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. யோவான் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் எங்கள் ஜீவனையும் எங்கள் சகோதரருக்காக கொடுக்கவும், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறவும், உதவி என்று வருகிறவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யட்டும் சுவாமி. வரும் நாட்கள்ல நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அந்த அழைப்பை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.